அவ்வல் 12 என்று எப்படி மாறியது? ஹிஜ்ரி 570 பிறகுதான், ஒரு வரலாற்று சுருக்கத்திற்காக உங்களுக்கு சொல்கிறேன், 570 பிறகுதான் இந்த மீலாதுன் நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 570 பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது. 570க்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க்க அறிஞரும் எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை. 570 மக்கள் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நபியை 12வது நாளாக, முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளாக 12வது நாளாக முதலாக அறிமுகப்படுத்தியதால் 570 ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால், ஹிஜ்ரி 570 தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதியாக கொண்டாடப்படுகிறது. தவிர இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபிஈன்கள் தபா தாபிஈன்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா, அந்த நாளிலே கொண்டாடலாமா, இதுவெல்லாம் தனியான தலைப்பு. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக, அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வரலாறுகள் எமக்கு கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது, முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழமை நோன்பு திங்கட்கிழமை. அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்விற்கு நாடினால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இந்த பூமியில் கொடுத்ததற்கு அவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த தினத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது அல்லாத மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை 570 ஹிஜ்ரிக்கு முன்னால் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க்க அறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள்? ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை, ஆமுல் ஃபீல் ஆண்டிலே நாள் என்பது எமக்கு தெரியாது. அல்லாஹ் தான் அறிந்தவன்.